ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய பாகங்களிலே மிகவும் சிரேஷ்டதமமானதும் ஒளி பொருந்தியதானவும் பாகமாக அக்ஷத்தின் மூலமாக இங்கே அக்ஷவர்ணனம் என்பது இங்கே ஜொலிக்கப்படுகிறது. அந்த அக்ஷத்தின் மூலமாக இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திராகமத்திலே வியூகா அவதாரம் பரவாசுதேவனுடைய கைகளில் சுதர்சன பகவான் எழுந்தருளியிருப்பது போல் எம்பெருமானுடைய வியூகாவதாரமாக வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் அவருடைய நாயகிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ, கீர்த்தி, ஜெயா, மாயா என்று சொல்லக்கூடியதான இந்த மகாலட்சுமிகளோடு கூட இருக்கக்கூடிய இந்த வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தாதிகள் எல்லா திக்குகளிலேயும் இவர்களை வாசுதேவ மூர்த்திகளாக இருந்து இங்கே ஜீவகோடிகளை ரட்சிக்கிறார்கள். அவர்களுடைய கைகளிலேயும் ஏந்தியிருக்கிறார்கள் சுதர்சன பகவான். இதற்கு சூக்ஷ்மார்த்தமாக நாம் பார்க்க வேண்டுமேயாகில் லக்ஷ்மி தந்திர சம்ஹிதை, பத்ம சம்ஹிதை போன்றவற்றிலே இந்த மூர்த்திகளுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூர்த்திகளுடைய நாயகிகள் எல்லாம் ஜெயாக்கிய சம்ஹிதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூர்த்திகள் எல்லாம் எல்லா திக்குகளிலேயும் இருந்து இந்த ஜீவகோடிகளை ரட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான் தான். இவரை தியானிப்பதனாலே ஸ்ரீவாணி வாங்மிருடான்யோ விதததி பஜனம் சக்தயோ யஸ்ய திக்ஷு பிராஹவ்யூஹம் யதாத்யம் பிரதமமபி குணம் பாரதி பாஞ்சராத்ரி கோராம் சாந்தாஞ்ச மூர்த்திம் பிரதயதி புருஷः பிரார்த்தன பிரார்த்தனாபிஹி பக்தானாம் யஸ்ய மத்யே திசது ததனகாம் அக்ஷமக்த்யக்ஷதாம் வஹ. இந்த திசது எல்லா திக்குகளிலேயும் இருந்து காக்கக்கூடிய வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தனாகட்டும், அதே மாதிரி புருஷ, சத்திய, அச்சுத, அனந்தர்களாகட்டும், அவர்கள் 8 திக்குகளிலேயும் இருந்து ரட்சிக்கும் பொழுதும் அவர்களுடைய கரங்களிலேயும் இருந்து கொண்டு நம்மை எல்லாம் இங்கே இருக்கக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அவர்களுடைய நாயகிகளாக ஸ்ரீ, வாணி, வாங்மி, மிருடான்யா என்று 4 நாயகிகள் இதிலே சொல்லுகிறார். அவர்களுடைய நாயகிகளை ஊக்குவிக்கக்கூடியவர் இந்த சுதர்சன பகவான். இவர் எம்பெருமான் கோர ரூபத்தை எடுக்கும் பொழுது இவரும் கோர ரூபமாகவே காட்சியளிக்கிறார். எம்பெருமான் சாந்தஸ்வரூபமாக இருக்கும் பொழுது தானும் சாந்தமாகவே இருக்கிறாராம். அப்போ இவராலேயும் கோர ரூபமாகவும் இருக்க முடியும், சாந்த ரூபமாகவும் இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான சுதர்சன பகவானுடைய அக்ஷமானது உங்களை எந்த ஒரு பிழையும் செய்யாமல் நல்லவிதமாக காரியத்தில் இறங்கும்படியாக உங்களை இருந்து ரட்சிக்கட்டும் என்று இங்கே பிரார்த்தனை செய்கிறார். இதனுடைய சூக்ஷ்மார்த்தம் என்ன என்று கேட்டால், ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலே அகிர்புத்னிய சம்ஹிதையிலே எப்படி சுதர்சன பகவானுடைய வியூகங்கள் எல்லாம் விசதமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, இன்னும் பற்பல சம்ஹிதைகள் எப்படியெல்லாம் இங்கே சூக்ஷ்மமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரே பாசுரத்திலே இங்கே நம்மை விண்ணப்பிக்க செய்கிறார். இந்த விண்ணப்பம் செய்வதனால இங்கே பாஞ்சராத்திரம் படித்ததான ஒரு பெரியதான புண்ணிய பலனும் கிடைக்கிறது. இந்த சுதர்சன சதகம் துதிப்புகள் பாடக்கூடியதான புண்ணிய பலனும் கிடைக்கிறது. இதன் மூலமாக நாம் பிழை செய்யாமல் இருக்கலாம் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய மிகப்பெரிய பலனாக இங்கே சொல்லுகிறார். அப்போ ஸ்ரீவாணி வாங்மிருடான்யோ விதததி பஜனம் சக்தயோ யஸ்ய திக்ஷு பிராஹவ்யூஹம் யதாத்யம் பிரதமமபி குணம் பாரதி பாஞ்சராத்ரி கோராம் சாந்தாஞ்ச மூர்த்திம் பிரதயதி புருஷः
பிரார்த்தன பிரார்த்தனாபிஹி பக்தானாம் யஸ்ய மத்யே திசது ததனகாம் அக்ஷம் அத்தியக்ஷதாம் நகாம் என்று இங்கே வாசுதேவாதி மூர்த்திகளுடைய ஸ்வரூபத்திற்கு அனுகூலமாக இவரும் அனுகூலமான வேஷத்தை தரித்து கொண்டு எம்பெருமானுடனேயே இருப்பதனால் இந்த அக்ஷமானது நம்மையெல்லாம் ரட்சித்து பிழை செய்யாமல் காக்க வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறார். நாமும் பிரார்த்திப்போம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.